உங்களோட வீக்னஸ்னால் நீங்கள் யூஸ்லெஸ்ன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு தான். உங்களோட மைண்ட் செட்டை மாற்றும். ஒரு ஆள் ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு ஊருக்கு போகணும். இதுதான் அவனோட டாஸ்க். டெய்லி இந்த வேலை செய்யும்போது அவன் கையில் 2 பானை இருக்கும். ஒன்று பர்ஃபெக்ட் பானை, இன்னொரு பானையில் லைட்டாக கிராக் இருக்கும். அப்போது அந்த கிராக்கான பானையில் தண்ணி எடுத்துகிட்டு போகும்போது வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ளே அந்த பானையிலேருந்து பாதி தண்ணி லீக் ஆயிடுது. இதை பார்த்த அந்த பர்ஃபெக்ட் பானைக்கு ஒரே பெருமை, நம்ம தான் அப்படிங்கிறது. அப்போ அந்த பானை அந்த இம்பர்ஃபெக்ட் கிராக்டு பானையை பார்த்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நீ யூஸ்லெஸ், நீ ஒன்றுக்கும் யூஸ் ஆக மாட்ட, உன்னால் பாரு அவனுக்கு அவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது, நீ எதுக்கு இருக்க அப்படின்னு அந்த பானை அவன்கிட்ட பேசிடுச்சு. இதை கேட்ட அந்த கிராக்டு பானைக்கு ஒரு ஃபீலிங். அடுத்த நாள் அந்த தண்ணி எடுத்துகிட்டு போகிற ஆள்கிட்ட, நான் யூஸ்லெஸ் தானே, என்னால் உங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணப்போ அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, நாளைக்கு நம்ம பானையில் தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது நீ உன் பாதையை கவனமாக பாரு அப்படிங்கிறார். அடுத்த நாள் அந்த பானையை எடுத்துகிட்டு வரும்போது அந்த பானை பார்க்குது, தன்னோட சைடு பூரா ஒரே பூவாக பூத்து குலுங்கியிருக்கு. அந்த தண்ணி எடுக்கிற ஆள் வீட்டுக்கு போன உடனே, நீ கிராக் அப்படிங்கிறது எனக்கு நாளே தெரியும், அதனால் அந்த சைடு பூரா நான் பூக்களின் விதையை போட்டிருந்தேன், நீ டெய்லி லீக் பண்ண தண்ணி தான் இந்த பூவுக்கு உயிர் கொடுத்துருக்குது, நீ குறைன்னு நினச்சது தான் இந்த பாதை அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாருக்காவது பயனாக இருந்தாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.